வணக்கம். ஒரு ஜட்ஜ் மேல ஒரு ஊழல் புகார். அவர் வீடு தீப்பத்தி எரிஞ்சிருக்கு. தீப்பத்தி எரிஞ்சத ஃபயர் சர்வீஸ் வந்து அணைச்சிருக்காங்க. அணைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா, கருகி இருக்கிறது ஃபுல்லா ரூபா நோட்டா இருக்கு அவர் வீட்டுக்குள்ள. என்ன நடந்தது? ஜட்ஜ்க்கு இந்த பணம் எப்படி வந்தது? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. என்ன நடந்தது? இது அடுத்தது எப்படி போக வாய்ப்பு இருக்கு? அப்படின்றத பத்தியெல்லாம் ஆனந்த் சார்ட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், ஆக்சுவலா என்ன நடந்தது? ஹோலி அன்னைக்கு ஒரு ஜட்ஜ் வீட்லேருந்து ஃபோன் வந்தது. ம். ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது மாரி ஒரு ரூம் பின்னாடி இருக்கிற ஸ்டோர் ரூம் பத்தி எரிஞ்சிருக்குது. வந்து அணைங்கன்னு. ஒரு ஜட்ஜ் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜோட வீடுங்கிறதுனால டீப்படையும் போலீஸும் போயிருக்காங்க. சின்ன ஃபயர் தான் 2 இன்ஜின் போய் அணைச்சிட்டாங்க. அணைச்சு அந்த டேமேஜ் பண்ணும்போது நெறைய கருகிய நோட்டு பார்த்துருக்காங்க. உடனே அது போலீஸும் வீடியோ எடுத்து ஹையர் அப் அத்தாரிட்டீஸ்ட்ட போய் கசிஞ்சு சீஃப் ஜஸ்டிஸ்ட்ட போயிருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஃப்ரண்டேஜ் ஆர்டிக்கிள நம்ம கோட் பண்றோம். ம். நம்மளுக்கு எந்த நோட்டீஸ், நியூஸும் கிடையாது. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்ததும், யூடியூப்லேன்னு வந்ததும். இந்த கசிஞ்சு இந்த நியூஸ் போன அப்புறம், இது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்ட்ட போனதா சொல்றாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, கலீஜியம்னு இருக்கு. ம். 5 பெரிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ கூப்பிட்டு என்ன பண்ணலாம், இது மாரி ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு. இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்போ இது அன்கன்ஃபர்ம்டு. சில ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு இந்த ஜட்ஜுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. ம். இது மாதிரி உங்கள்ட்ட எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கன்னு. அவரால கன்வின்சிங்கா ஒண்ணும் பதில் சொல்ல முடியல. சில ஜட்ஜுகள் இந்த கொலிஜியம்ல என்ன சொல்றாங்கன்னா, இவர ரிசைன் பண்ண சொல்லுங்க. இல்லாட்டா இவர் மேல ஒரு என்கொயரி வைங்க அப்படின்னு. இந்த பேச்சுவார்த்தைலாம் நடக்கிறது. இந்த கொலிஜியம் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாரும் சேர்ந்து இவர திரும்பி டெல்லியிலேருந்து இவர் எங்க வந்தாரோ, அந்த ஊர் அலகாபாத்துக்கே திரும்பி வர மாத்தி ஒரு ஆர்டர் போடுறாங்க. இந்த ஆர்டர் வெளியில வந்துருச்சு. இது என்ன சார் இது? பனிஷ்மென்ட் ட்ரான்ஸ்ஃபரா இல்ல? இல்ல எனக்கு தெரியாது. நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி இல்லாத காட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ம். இலாஹாபாத் தான் ஹிந்துயிசம்லயே ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி பிளேஸஸ். அது அவருடைய சொந்த ஊரும் கூட. ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி பிளேஸஸ். கங்கை, யமுனை, சரஸ்வதியும் 3ம் சேர்ற இடத்துல இப்பதான் கும்பமேளா நடந்த இடம் அது. அது மாரி ஒரு ஹோலி இடத்துக்கு அவர ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதோட நிக்கல. அங்க இருக்கிற பார் கோர்ட் என்ன சொல்லுது, ம். இது புனிதமான இடம். நாங்க என்ன டஸ்ட்பின்னா? எங்கள் டிராஷ் கேனா நாங்க. நீங்க எப்படி எங்கள்ட்ட அனுப்புவீங்க? எங்கள்ட்ட அனுப்பாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நார்மலா கான்ஸ்டிடியூஷன்ல ம். ஒரு ஜட்ஜ் மேல நீங்க இம்மீடியட்டா ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. நம்ம அரசியல் சாசன சட்டப்படி நீங்க என்ன பண்ணணும்னா, அவர ரிசைன் பண்றதுக்கு ஆப்ஷன் குடுக்கணும். அவர் ரிசைன் பண்ணலாம். நான் ரிசைன் பண்ண முடியாதுப்பான்ட்டாருன்னா, அவர நீங்க தள்ளி வச்சுட்டு பார்லிமென்ட்க்கு நோட்டீஸ் குடுக்கணும். ம். 2 பார்லிமெண்ட்ஸ். ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. லோக்சபா. இது மெயினா ராஜ்யசபால தான் டிபேட் நடக்கும். ராஜ்யசபால டிபேட் நடந்து, மெஜாரிட்டி அவர இம்பீச் பண்ணுன்னு சொன்னா, அவர இம்பீச் பண்ணி, அ இம்பீச்னா? அவர "நீ ஜட்ஜ் இல்ல, வெளில போ" ம். அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு அது ராஜ்யசபால முடிவு பண்ணுவாங்க. ராஜ்யசபால முடிவு பண்ணி, அவர வெளில அனுப்பி, அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ நடத்தணும். இப்போ இந்த இம்பீச்மென்ட் வரணும் அப்படின்னா, அதுக்கான ப்ராசஸ் என்ன? நார்மலா எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ். ஃபைன் நீங்க ஒரு லாயர கேட்டா தான் ஃபைனா தெரியும். இவர நிறுத்தி வச்சு, "இவர ரிசைன் பண்றியான்னு?" கேட்கணும். ம். இவர் ரிசைன் பண்ண மாட்டேன்னு இவர் சொன்னார்னா, இவங்க பார்லிமென்ட்டுக்கு சொல்லணும். வைஸ் பிரசிடென்ட்ட சொல்லணும். பார்லிமென்ட்ல ஒரு மோஷன் வரும். 50 ராஜ்யசபா ஜட்ஜ் சைன் பண்ணாலும், ம். மெம்பர்ஸ் சைன் பண்ணாலே, அத டிபேட்டுக்கு எடுத்து அத பாஸ். சார், இது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கே இந்த மாரி தானா? ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இதுதான் வழி. ஓகே. இப்ப நம்ம என்ன மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, ரூ. 1000 ஒருத்தன் திருடினாலே, பிக் பாக்கெட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தட்டுவீங்க. நிஜமாவே அந்த வீட்ல 50,00,00,000 இருந்ததுன்னு வைங்க. 50,00,00,000 வேண்டாம். 5,00,00,000 இருந்தா 1,00,00,000 இருந்தாலே, கேஷா வச்சிருந்தாருன்னா, எப்படி இருந்ததுன்னு கணக்கு கேட்குது. ஆமா. இன்கம் டாக்ஸ் கேட்கணும். இடி வரணும். இடி வரணும். நம்ம ஊர்ல எப்படின்னா, சேலத்துல 2 ஃபார்மருக்குள்ள சண்டை. ஒரு ஃபார்மர் ஆளும் கட்சியில இருந்தாரு. உடனே வாய்க்கால் தகராறுக்கெல்லாம் அமலாக்கத்துறை வந்தபோது, ம். இதுக்கு ஏன் அமலாக்கத்துறை ஏன் வரமாட்டேங்குது? என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஏன் வரல? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. நியாயமான கேள்வி தான். இன்னொரு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, ஒருத்தர் டிமானிட்டைசேஷன் பண்ணி, இனிமே கேஷே கிடையாது. இந்தியால பாலும் தேனுமா ஓடுது. எல்லாம் யுபிஐல தான் நடக்கிறது. எங்கேயுமே லஞ்சமே இல்ல. அப்படின்னு ஒருத்தர் எல்லாரையும் கியூல நிக்க வச்சார் 120 நாள். இது மாரி இருந்ததுன்னா, நீங்க என்ன தண்டனை குடுத்தாலும் நான் எடுத்துப்பேன்.
தூக்கயிறு கொடுத்தா கூட தொங்குவேன் அப்படின்னாரு. ஐயா ஜட்ஜு வீட்லயே இவ்வளோ காசு இருக்கே, என்ன ஆச்சு? நோட்டெல்லாம் மாத்தினியே, என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்கணும். அவர் பாவம் இப்போ வந்து இன்னைக்கும் ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்கிறாரு. மௌனமா இருக்கிறாரு. அவரோட ஹோம் மினிஸ்டர் எல்லாரையும் சுத்தி சுத்தி கேள்வி கேட்பாரு. இஸ்லாமியர்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கேள்வி கேட்கறதுக்கு. ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாரு இப்போ? ஓகே. இப்போ இந்த ஜட்ஜுக்கு இந்த பணம் வந்தது அப்படிங்கிறத, அந்த சோர்ஸ இவங்களால எடுக்க முடியாதா? ஏன் எடுக்க முடியாது? எல்லாருக்கும் தெரியும்ல. பேரு சொல்லாம ம். எல்லாரும் வந்து இப்ப எல்லா பேப்பர்லயும் ஒரு மீடியா எடிட்டரு, யாரு, என்னன்னு எல்லாம் டீட்டெயில்டா எழுதுறாங்க. ஸோ ஒரு மீடியால இன்னைக்கு பல்ல பிடுங்கின மீடியாவே இவ்வளோ தூரம் இருக்குன்னா, அப்பன்னா அமலாக்கத்துறைக்கு தெரியாம இருக்குமா? இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாம இருக்குமா? எப்படி இவ்வளோ காசு வந்ததுன்னு? இல்ல சார். இதுல என்ன சந்தேகம் வருதுன்னா, வீடு பத்தி எரியுது. அவரு கூப்பிடுறாரு. வீட்ல பணம் இருக்கு அப்படின்னா, நார்மலான ஒருத்தரே, ஐயோ! வீட்ல பணம் இருக்கு. ரிஸ்க்கு. அவங்கள கூப்பிட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு தான் அத பண்ணுவாங்க. அதிகார இது ரொம்ப பலத்துல ஃபேப்ரிகேட்டடா அதிகார பலத்துல அதுவும் ஒரு அவர் வீட்ல இல்ல. பேனிக்ல அவங்க வீட்லன்னு கூப்பிட்டுருக்கலாங்களா? அந்த ஸ்டோர் ரூம்ல தானே பணமே இருந்தது. 50 கோடி எரிஞ்சு போயிடுச்சுன்னா, சோ அத தாண்டி இத வந்து மறைச்சிடலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் எல்லா ரூம்லயும் இருந்திருக்கு. இந்த ரூம்ல எரிஞ்ச ரூம்லயும் இருந்திருக்கு. அவ்வளோதான் தெரியும். இதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. ஓகே. இது இனி அடுத்து எந்தெந்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா, இப்ப ட்ரான்ஸ்ஃபர் நான் இப்ப என்ன அப்படிங்கிறது கேட்கிறேன்னா, ம். ஒரு இவங்க மேல யாருக்கு நம்பிக்கை வரும்? ஜட்ஜ்மென்ட். ஒரு ஜட்ஜுன்னு எழுதினா, இனிமே யாரு ஜட்ஜ்மெண்ட்ட நம்ப போறாங்க? அப்புறம் கரப்ஷன் இல்ல, இப்போ கருப்பு பணமே இல்ல, அப்படின்னா யார் நம்புவாங்க? இப்ப இவர் எழுதின ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் போய் பார்க்க மாட்டாங்களா? எக்ஸாக்ட்லி. அதுல அந்த ஜட்ஜ்மென்ட்டே கேள்விக்குறியாகாதா? ஆகுமே! இதுல சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுவாரு? அப்பன்னா நீ என்ன தெய்வ பிறவியா? ஒரு ஜட்ஜுக்கு தனி ரூல்ஸு, சாதாரணமா பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு தனி ரூல்ஸா? அதான் நீங்க என்ன சொல்றீங்க? ரூ. 5000 திருடினா அவன் ஜெயிலுக்கு போவான். ம். 50 அடிச்சிட்டான்னா நீங்க என்ன வேணா பண்ணலாமா? ஓகே. நீங்க வந்து எனக்கு இதெல்லாம் புரியுறது. கான்ஸ்டிடியூஷன் லிமிட்ஸ்லாம் இருக்கு. அவர நேத்தே ரிசைன் பண்ண சொல்லியிருக்கணும். ஏன் நீங்க? அவர லீவ்ல போக சொல்லியிருக்கணும். ரிசைன் பண்ண சொல்லியிருக்கணும். இல்லாட்டா பார்லிமென்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கணும். நீங்க வந்து பிரதமர் பேசியிருக்கணும், ஹோம் மினிஸ்டர் பேசியிருக்கணும், லா மினிஸ்டர் பேசியிருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கணும். இது தப்பாயிடுச்சு. இது நான் இத வீட் அவுட் பண்றேன். ஏதாவது ஒண்ணு பேசணும்ல. இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நெருப்பு அணைச்ச பட ம். சீஃப் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒண்ணும் காசு பார்க்கலன்னு. பட் எல்லாரும் என்ன சொல்றாங்க, வீடியோ இருக்கு. ம். அப்படின்னா மீடியாட்டயே வீடியோ இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு. இது சதின்னே வச்சுப்போம். பட் பணம் இருந்ததால தானே சதி வந்தது. இப்போ நீ யார நம்புவ? இப்ப நீ தீர்ப்புன்னு ஒருத்தன் கோர்ட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. அதையே உன்னால வாங்கிட முடியும்னா, சொசைட்டில என்ன நம்பிக்கை இருக்கும்? சோ இப்ப ஜட்ஜ்மென்ட்ல இருந்து எல்லாமே கேள்விக்குறியாகுது. ஸோ, ஓகே. கரப்ஷனே இல்லங்கிறது. அப்ப இந்த எலக்ஷன் கமிஷன் மேல சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் என்னாகும்? நீங்க வந்து 4 மாசத்துல 85,00,000 ஓட்டர் போட்டீங்க. ம். அப்ப நீங்க எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ண முடியுமா? ரைட் சார். சோ இந்த விஷயம் வந்து எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது எடுத்துட்டு அடுத்து போறாங்க? பார்க்கணும். இப்ப வந்து ஷேக்ஸ்பியர்ல ஒண்ணு ஆமா. "சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன் பியாண்ட் சஸ்பிஷன். அண்ட் சீன் டு பி அபவ் சஸ்பிஷன்." ரைட்டா? ஒரு ஜட்ஜுங்கிறவரு சீசர்ஸ் வைஃப் மாதிரி. அவர சஸ்பிஷனாவே பார்க்க முடியாது. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர். இருக்கணும். ஆனா அப்ப அது இல்லன்னு ஆயிடுச்சு. இத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். இப்ப நீ அந்த அந்த ஜட்ஜ் மேல தானே ப்ரூஃப் இருக்கு. அலகாபாத் கோர்ட்டே கோர்ட். சொல்லிட்டு, பார் அசோசியேஷனே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் கபில் சிபல் இத பத்தி பேசியிருக்கிறாரு. அப்ப எப்படி நம்பிக்கை வரும்? துஷ்யந்த் தவேன்னு முன்னாடி பிரசிடென்ட்டா இருந்தவரு, கரப்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்கிறாரு. பிரசாந்த் பூஷன் 5 பேரையே சொல்லிட்டாரு. ம். அதுக்கு அவன் மேல அவதூறு வழக்கு போட்டபோது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டாரு. அருண் மிஸ்ராங்கிற ஒரு ஜட்ஜ் மேல ரூ. 1 ஃபைன் போட்டாங்க. ரூ. 1 கட்டிட்டு போயிட்டாரு. இப்ப சொல்லுங்களேன் என்ன ஆயிடுச்சு? அப்ப பிரசாந்த் பூஷன் சொன்னது உண்மையா போயிடுச்சு. தஷ்யந்த் துபே சொன்னது உண்மையா போயிடுச்சுல்ல. அப்ப அதே மாரி இதுவும் உண்மையா போயிடும். அவங்க சொன்னது தான் இது உண்மைதானே. அப்ப நீங்க முழு பூசணிக்காவ எப்படி சோத்துல மறைப்பீங்க? நேத்து நான் வந்து ஏவனோட பிரதர பத்தி பேசினேன். ம். ஏன் ஒரு நாளைக்கு கூட அவர போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடலன்னு. இப்ப ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடலன்னு உங்களுக்கு புரியுதா? சோ இதே மாரியான ட்ரீட்மெண்ட் தான் இவருக்கும் இந்த ஜட்ஜுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. டெஃபினட்டா அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு.
ஓகே சார். ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது குறித்து தெளிவா சொன்னீங்க. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.